Hello everyone, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு garlic bread எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது பாத்தீங்கன்னா அவன் பயன்படுத்தாம ரொம்பவே சுலபமா வீட்ல இருக்கக்கூடிய ஒரு கடாய் வச்சு பண்ண போறோம். இது பாத்தீங்கன்னா டாமினோஸ்ல ரொம்ப ஸ்பெஷல் இல்ல ஃபேமஸ்னு கூட சொல்லலாம். பட் இன்னைக்கு வந்து என்னோட வெர்ஷன் ஆஃப் garlic bread நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ரொம்பவே சிம்பிள் தான். எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. காய்ச்சி கொஞ்சம் வெதுவெதுப்பா இருக்கக்கூடிய பால் வந்து எடுத்துக்கோங்க. 1/3 கப்பு. ஈஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ரை ஈஸ்ட்டு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் சர்க்கரை 1 டீஸ்பூன். இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகணும். அப்போ தான் நல்லா ஃப்ளஃபியாக வரும். ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும். இந்த மாதிரி ஆக்டிவேட் ஆயிரும். இந்த மாதிரி நொறையாக வந்துருச்சுன்னா அது ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ வந்து இதில் 1 கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு. அடுத்தது பார்த்திங்கன்னா பூண்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லா வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தாங்க, அதை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா கார்லிக் பட்டர் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். கார்லிக் பட்டர் வந்து இப்போ கிடைக்கிது கடைகளில். அது இல்லைன்னா நீங்கள் நார்மல் பட்டர் கூட சேர்த்துக்கலாம். கார்லிக் ப்ரெட்டுன்றனால நான் இன்றைக்கி வந்து கார்லிக் ப்ரெட் கார்லிக் பட்டர் சேர்த்துருக்கேன். இப்போ அதை நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம கையில் வந்து பிணைஞ்சு எடுத்துக்கலாம். 5லேருந்து 7 நிமிஷம் வந்து மினிமம் பிணையணும். மேக்ஸிமம் 10 நிமிஷத்துக்கிட்ட ஆகும் நல்லா பிணைஞ்சு சாஃப்டான ஒரு டோ வர்றதுக்கு. இதுக்கு பார்த்திங்கன்னா 1 கப்பு தான் நம்ம மாவு சேர்த்துருக்கோம். நிறைய தண்ணியெலாம் தேவைப்படாது. நம்ம சேர்த்துருந்த பாலும் வெண்ணெயுமே கரெக்டாக இருக்கும். நான் எக்ஸ்ட்ராவாக எதுவும் தண்ணி சேர்த்தலை. உங்களுக்கு பிணைய வரலை அப்படின்னா கையை வேணால் லைட்டாக நனைச்சிக்கோங்க. தண்ணி நிறைய சேர்த்த வேணாம். இந்த மாதிரி சாஃப்டான டோ வந்ததுக்கப்புறமா டக் பண்ணி உள்ளே வச்சுருங்க. மேலே கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கலாம். அப்போ தான் நல்லா வந்து உப்பி வரும்போது சைடில் ஒட்டாமல் எடுக்கலாம். அவ்வளோதான். நான் வந்து கிளிங் ராப் போட்டு மூடி வைக்கிறேன். நீங்கள் கிளிங் கவர் இல்லை அப்படின்னா நோ ப்ராப்ளம். நார்மலான ஒரு துணி போட்டு மூடி வச்சுருங்க. கொஞ்சம் வெதுவெதுப்பாக இருக்க இடத்துல வார்மான பிளேஸில் வைங்க. அப்போ தான் நல்லா வந்து ஊறி வரும் மாவு. இப்போ வந்து மேலே வந்து கார்னிஷிங்காக மெல்டட் பட்டர் பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன். அதில் வந்து பூண்டு, நறுக்கின பூண்டு, கொத்தமல்லி, இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இதுதான் கார்லிக் பட்டருக்கு வந்து எசன்ஸே, நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்காக தான். இப்போ இதை கலந்து வச்சுட்டு சைடில் வச்சிடலாம். இது ஓரமாக இருக்கட்டும். இங்கே பாருங்கள் மாவு நல்லா உப்பி வந்துருச்சு பார்த்திங்களா. நம்ம கொஞ்சமாக தான் போட்டோம், இந்த அளவுக்கு உப்பி வந்துருச்சு. மாவு வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இதில் வந்து ஏர் நல்லா உள்ளே இருக்கும். நான் லைட்டாக வந்து பஞ்ச் பண்ணி சும்மா ஒரு நிமிஷம் கிட்ட பிணைஞ்சி விடுங்க போதும். ஏர் அப்படியே உள்ளே இருந்தால் ஈவனாக வேகாது, பபிள்ஸாக வரும். அதுக்காக லைட்டாக பிணைஞ்சி விடுங்க. ஒரு நிமிஷத்துக்கிட்ட போதும். இப்போ வந்து கீழே கவுண்டர் டாப்பில் போட்டு நல்லா வந்து பரட்டி விட போகிறேன். இந்த மாதிரி ஈவனாக வந்து நீங்கள் வந்து விரித்து விட்டுக்கோங்க. ஓவல் ஷேப்பில் நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து பர்ஃபெக்டாக வந்து ரோல் பண்ண தெரியும்னா ஓவல் ஷேப்பில் பண்ணிடுங்க. எனக்கு வந்து அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வந்து ரவுண்ட்ஸ் வராது. ஓரளவுக்கு ரவுண்ட்ஸ் வரும்னு நினைக்கிறேன். இது ஓகேவாக இருக்கான்னு தெரியல. அவ்வளோதான். பாருங்கள் இந்த அளவுக்கு மொத்தமாக இருக்கணும். இப்போ வந்து மறுபடியும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கார்லிக் பட்டர் அதை வந்து நல்லா வந்து நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். அதுக்கப்புறமா மறுபடியும் கொஞ்சமாக வந்துட்டு கார்லிக் வந்து நான் ஆட் பண்ணுறேன். எனக்கு வந்து இந்த கார்லிக் பிரெட் ரொம்ப பிடிக்கும். ஸோ நிறைய கார்லிக் சேர்த்துறேன். அதுக்கப்புறமா மல்லியில் வந்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா காரத்துக்காக நம்ம ஆட் பண்ணுறது பார்த்திங்கன்னா சில்லி ஃப்ளேக்ஸ் தான். ஃப்ளேவருக்காக oregano ஆட் பண்ணுறோம். இப்போ இது ரெண்டையும் நல்லா வந்து கலந்து விட்டுறேன். இது ரெண்டுமே உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு வந்து நம்ம எதுவுமே சேர்த்தலை, சில்லி ஃப்ளேக்ஸ் தான். அதுமாரி oregano சேர்க்கும்போது நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கும். எக்ஸ்ட்ராவாக நம்ம எதுவும் சேர்த்தவே தேவையில்லை. இப்போ பார்த்திங்கன்னா சீஸ் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இது பார்த்திங்கன்னா துருவி வச்சுருந்தேன், நல்லா வந்து கிரேட் பண்ணி வச்சுருந்தேன். ஃப்ரிட்ஜிலேருந்து வெளியில் எடுத்து வச்சு இந்த மாதிரி துருவிக்கோங்க. அப்போ தான் நல்லா மெல்ட் ஆகி நல்ல சீஸியாக இருக்கும். நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கரெக்டாக வந்து நீங்கள் வந்து வைக்கும்போது எடுத்தீங்க அதாவது சமைக்கும் போது எடுத்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு நல்லா மெல்ட் ஆகாது, நேரம் அதிகமாக எடுத்துக்கும். அவ்வளோதான். கேப்சிகம் சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக சோளக்கருது, ஸ்வீட் கார்ன் வந்து வேக வச்சு வச்சுருந்தேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து வெஜ்ஜீஸ் வந்து ஆட் பண்ணுறது வந்து நம்ம ஆப்ஷன் தான், பட் சேர்த்தோம்னா நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இப்போ அதை நம்ம வந்து மூடிடலாம். உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து செட் பண்ண தெரியல, அதாவது அந்த சைட்ஸ் வந்து ஓப்பன் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா நான் லைட்டாக அழுத்தம் கொடுத்துட்டேன், அது வந்து ஓப்பன் ஆகாது. இல்லை வந்து உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கொஞ்சமாக சைட்ஸில் வந்து தண்ணி தடவி மூடி வச்சுருங்க. இப்போ வந்து இந்த பிளேட்டில் நம்ம வந்து பேக்கிங் பேனில் எண்ணெய் தடவிக்கலாம். ஃபைனலாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கார்லிக் பட்டர், நிறைய மல்லி, நிறைய பட்டர், நிறைய கார்லிக் போட்டு வச்சுருந்தோம் இல்லையா, இதை வந்து தாராளமாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க.
அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கப்புறமா மறுபடியும் கொஞ்சம் ஃப்ளேவருக்காக ஒரெகனோவும் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸும் நம்ம ஆட் பண்ணணும். அவ்வளோதான். மேலே அப்படியே மலை சாரல் மாதிரி வந்து தூவி விட்டுறலாம். இதுக்கு மேலே வந்து பப்ரிக்கா கூட நீங்கள் சேர்த்தலாம். பட் வந்து அது ஆப்ஷனல் தான். சேர்த்துனா நல்லா ஃப்ளேவர் கிடைக்கும்னு சொல்லி என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. பட் நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லை. ட்ரை பண்ணி வேணால் பாருங்கள் நீங்கள். இப்போ வந்து சின்ன கீரல் போட்டுக்கலாம். எந்த மாதிரி ஸ்லைஸாக வந்து நம்ம கட் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கீரல் போட்டுக்கலாம். பட் வந்து ஃபுல்லாக கட் பண்ணிடக்கூடாது. மேலே வந்து லைட்டாக கீரல் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம வெந்ததுக்கப்புறமா பேக் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஈவனாக கட் பண்ணிக்கலாம். இப்போ இதை பேக் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா கடாயை வந்து நான் 5 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தேன். இப்போ இதை உள்ளே வச்சு கரெக்டாக 15 நிமிஷம் போதும். இது வந்து ரொம்ப நேரம்லாம் எடுத்துக்காது. 15 நிமிஷத்தில் வெந்துடும். ஸோ 15 நிமிஷம். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அவனில் பண்ணுறீங்க அப்படின்னா சேம் 180 டிகிரியில் 15 நிமிஷம். அவ்வளோதான். 15 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து லைட்டாக ஆற வச்சுட்டு கட் பண்ணி சர்வ் பண்ணுங்கள். ரொம்பவே எம்மியாக சூப்பராக இருக்கும். பாருங்கள், இந்த மார்க்ஸ் போட்டு வச்சனால நம்ம ஈஸியாக கட் பண்ணிடலாம். அவ்வளோதான். நம்மளோட சீஸி கார்லிக் பிரெட் ஹோட்டலில் வாங்குறத விட ரொம்பவே சூப்பராக வீட்லேயே பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ அதை நம்ம சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக சாஃப்டாக வந்திருக்குன்னு. எவ்வளோ சீஸியாக இருக்குது பாருங்கள். அவ்வளோதான். நம்மளோட கார்லிக் பிரெட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்கள் எல்லாரையும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். அவ்வளோதான். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். Until then, bye bye, take care, stay home, stay safe, bye bye.